أعوذ بالله بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து பள்ளிவாழலிலே இரவு கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவு, உடல், ஆன்மா என்கின்ற 3 விடயங்கள் தொடர்பாக கடந்த தொழுகைக்கு முன்னால் உள்ள அமர்விலே நாங்கள் பேசியிருந்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. நிச்சயமாக அல்லாஹ்வை சரியாக அஞ்சக்கூடிய அமைப்பிலே அஞ்சி வழிபடக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் மின் இபாதிஹில் உலமா, அறிஞர்கள், படித்தவர்கள், அவர்களால் தான் அல்லாஹ்வை உரிய முறையில் அஞ்சி வழிபட முடியும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அறிவு என்பது இபாதத்துகளினுடைய ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வை அறிந்து கொள்கின்ற விடயத்திலும் அறிவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமலானிலே நீண்ட காலம் கிட்டத்தட்ட 27 இரவுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக நின்று வணங்குகின்றோம், பகலிலே பசித்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே இன்றோடு எங்களுடைய இந்த அமல்கள், எங்களுடைய இந்த செயற்பாடுகள் நின்றுவிடக் கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், பெரும்பாலும் நம்முடைய பிரதேசங்களில் இருக்கிற ஒரு நடைமுறைதான் 27 வரைக்கும் மிக ஊக்கமாக அவர்களில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்ற பலர் 27 நிறைவடைந்ததோடு ரமலானும் நிறைவடைந்து விட்டது போல் நடந்து கொள்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதற்கு பல நியாயங்கள் இருக்கிறது. பெருநாள் நெருங்கிவிட்டது, பெருநாளைக்குரிய வேலைகளை பார்க்க வேண்டும், 2 நாள் வணங்கி அந்த சோறு உடம்பில் இருக்கிறது. எனவே எல்லாம் சேர்ந்து எங்களுடைய அமல்களை முற்றுப்பெற செய்து விடுகின்ற ஒரு அபாயம் எங்களுக்கு முன்னால் காத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு நாங்கள் சென்றுவிடக் கூடாது. கடைசி வரைக்கும் எப்படி நாங்கள் இந்த அமல்களை நல்ல எண்ணத்தோடு அழகாக தொடங்கினோமோ, இறுதி வரைக்கும் இந்த அமல்களை தொடர வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்று சொன்னால், ஒரு மன்னரை வாசியை எழுப்பி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது என்று கேட்டால், ஒரு ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய சிறப்பு இருக்கின்ற போது நாங்கள் அதை முழுமையாக அடையாமல் செல்ல முடியாது. இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு நல்ல எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு குதிரை முதல் ஆரம்ப தூரத்தை மிக வேகமாக கடந்து போகிறது, 2வது தூரத்தை மிக உத்வேகத்தோடு கடந்து போகிறது. வெற்றி கோட்டை அடைகின்ற போது சோர்ந்து விடுகிறது. பின்னர் அந்த குதிரையை ஓட்டியவர் சொல்றார், எனக்கு தான் நீங்கள் பரிசை தர வேண்டும், ஏனென்றால் நான் ஆரம்பத்திலும் நடுவிலும் சிறப்பாக ஓடினேன் என்று சொன்னால் அவருக்கு பரிசு வழங்கப்படாது. ஏனென்றால் அவ்வளவு நேரம் ஓடியதை விட மிக முக்கியமானது அந்த வெற்றி கோட்டை, வெற்றி கம்பத்தை தாண்ட வேண்டும் என்பது. எனவே இறுதி வரைக்கும் அந்த அமல்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் மிக ஏற்றமானது என்பதற்கு எளிமையான இந்த உதாரணத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரா முஃமினூனிலே சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வரும்போது, என் இறைவனே, நான் விட்டு வந்ததில் நல்லவர்கள் செய்வதற்காக இதை வேண்டும், நீ உலகத்துக்கு அனுப்ப வேண்டுமே என்றுதான் மனிதர்கள் ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா முஃமினூனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் விட்டு போய்விடக்கூடாது. எல்லா அமல்களையும் தொட்டுவிட்டு போயிருக்க வேண்டும். எல்லா அமல்களையும் செய்து முடித்தவர்களாக சந்தோஷமாக இந்த ரமலானை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்துதான் இந்த இறுதி பத்திரை நாங்கள் நீண்ட அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவு 27ஆகவும் இருக்கலாம், ஆனால் 27இல் தான் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. எனவே சில போது இன்னும் ஒரு ஒற்றை இரவு எங்களுக்கு காத்திருக்கிறது. 29வது இரவில் கூட எங்களுக்கு அந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தஆலா வைத்திருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இறுதி வரை எங்களுடைய இந்த அமல்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதுதான் ரமலானுக்கு நாங்கள் செய்கின்ற கண்ணியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்லாமல்
மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். இன்னமல் அமாலு பின்னியாத், எங்களுடைய செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தது. எனவே நாங்கள் ஆரம்பத்திலே நல்ல இஹ்லாஸோடு நியத்தோடு அல்லாஹ்வுக்காக எங்கள் எண்ணத்தோடு இந்த அமல்களில் வந்து குதித்தோம். இப்போது அமல்கள் நிறைவடைகின்ற நேரம் இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், இன்னமல் அமாலு பின்னியாத் ஆரம்பத்தில், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம் முடிவில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு செயலின் கூலி தீர்மானிக்கப்படுவது அது எப்படி முடித்து வைக்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான். அப்ப என்னுடைய செயல்கள் மிகச் சரியாக முடித்து வைக்கப்பட வேண்டும். இறுதி வரை இதனை பூரணப்படுத்தி முடிக்க வேண்டும். தொடங்கிய இந்த கியாம் இரவு வணக்கம் சரியாக கொண்டு போய் முடிக்க வேண்டும். எனவே தொடர்ந்து நாங்கள் இதிலே ஈடுபட வேண்டும். இன்றோடு எங்களுடைய விடயங்களை நாங்கள் முடித்து வைக்க கூடாது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு மிக முக்கியம் என்பதற்கு பல விடயங்களை நாங்கள் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். மிக சிறந்த உதாரணத்தை குர்ஆன் சொல்கிறது. இந்த சஹரத்து ஃபிரௌன் வைத்திருந்த சூனியக்காரர்கள், அவர்கள் வாழ்நாளில் ஒரு நன்மையை செய்யவில்லை. காலமெல்லாம் சூனியம் செய்து கொண்டிருந்தவர்கள், சூனியத்திலேயே வாழ்ந்தவர்கள், சூனியத்தை போட்டு உழைத்து வாழ்ந்தவர்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மோஜிசாவை வெளிப்படுத்தி சூனியத்தை பொய்ப்படுத்திய போது அவர்கள் அனைவரும் அவருடைய சஹரத்து சாட்சி அல்லாஹ்விடத்திலே சுஜூது செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடிபணிந்து சுஜூதிலே விழுந்தார்கள். அவருடைய இறுதி தருணம் நன்றாக மாறியது. அவருடைய அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் சூனியத்தோடு வாழ்ந்துவிட்டு கடைசி தருணத்திலே அவர்கள் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறதாக குர்ஆன் சொல்லிக் கொடுக்கும் போதே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு எங்களுடைய இறுதி தருணம் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, உஹது போராட்டத்திலே ஒரு சஹாபியினுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கான தியாகங்களை செய்து கொண்டு தன்னுடைய போராட்டத்திலும் கலந்து கொண்டு மிக வீராவேசமாக போராடி கொண்டிருந்த போது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் ஒரு சொர்க்கவாதி, இவ்வளவு அழகாக போராடுகிறார், இவ்வளவு அமல்களை செய்திருக்கிறார். அப்போது சகவாசம் சொன்னார்கள், இல்லை இவர் நரகவாதி. சஹாபாக்கள் எல்லாம் உடைய ஆச்சரியம், ஏன் சகவாசம் அவர்கள் நரகத்துக்குரியவர் என்று சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். கடைசியிலே காரணத்தை பார்த்தால் போராட்டத்தின் முடிவிலே அவர் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு கீழே கிடக்கிறார். அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல், காயப்பட்ட அந்த காயங்களின் வலிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் கூலிய ஆயுதத்தினால் தன்னை தாக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். முடிவு நரகவாதியாக மாறி. எனவே என்னுடைய இறுதி விடயம்தான் லாஸ்ட் வீக், கடைசி நிமிடம் வரைக்கும் எங்களுடைய அமல்களின் தராதரம் தீர்மானிக்கப்பட முடியும், எங்களுடைய அமல்களின் வீரியம் தீர்மானிக்கப்பட முடியும். எனவே நாங்கள் இந்த ரமலானிலே ஆரம்பித்து வைத்த எல்லா அமல்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தியிலே வருகிறது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் தொடர்ந்து செய்யப்படுகின்ற செயல், அது குறைவாக இருந்தாலும் கூட. தொடர்ந்து செய்யப்படுகின்ற செயல் மிக குறைவாக இருந்தாலும் கூட. எனவே நாங்கள் சில போது இந்த ரமலானிலே முஹாத்துலா ஆரம்பிக்கிறோம், அதை தொடர்ந்து இந்த ரமலான் நிறுத்தி விடக்கூடாது. இரவு வணக்கம் என்பது ரமலானுக்கு மாத்திரமுடைய ஒன்று அல்ல. தொடர்ச்சியாக நாங்கள் எல்லா நாளும் இந்த இரவு வணக்கத்தில் ஈடுபடலாம். இரவிலே விழித்தெழுந்து தொழக்கூடியவர்கள் விழித்தெழுந்து தொழலாம், இல்லையா இஷாவுடைய தொழுகையோடு வித்தரை சேர்ந்து தொழுது விட்டு நாங்கள் தூங்கலாம், அல்லது தூங்குவதற்கு முன்னால் தொழுது விட்டு தூங்கலாம். இந்த இரவு வணக்கங்கள் தொடர்ந்து ஒரு ஆணை இப்பொழுது மிக நெருக்கமாக இருந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசு அல்லது அதுக்கு மேல் அழகாக ஓதிக்கொண்டு இருக்கிற நாங்கள் ரமலான் முடிந்ததுக்கு ஒரு ஆணை தூக்கி வைத்து விடக்கூடாது. அந்த குர்ஆனுடைய தொடர்ந்து வலுப்பட்டு நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனைய பாவங்கள், புறம் பேசுவது, அடுத்த மனிதர்களை பற்றி கலைத்து கொண்டிருப்பதை, பொய் பேசுவது போன்ற பாவங்களையும் ரமலானில் தவிர்த்திருக்கிறது. இந்த பண்பாட்டு மாற்றமும் ரமலான் முடிந்து எங்களோடு தொடர வேண்டும். அப்போதுதான் சொன்னதை கூட அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக தமிழ் மாறும். இது ரமலானுக்கு மாத்திரம் உள்ள அமல்களாக இருக்கக்கூடாது. எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் ரமலான் முடிகின்ற போது ரப்பானிகளாக இருக்க வேண்டும். போதும் ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமுனல் கிதாப வ பிமா குன்தும் ததுருஸூன் என்று அல்லாஹ் குர்ஆனில் அழைக்கிறார். நீங்கள் ரப்பானிகளாக இருங்கள், அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். எப்படி? இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமும் கற்றுக் கொடுப்பதன் மூலமும் நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள் என்று சொல்றார் அல்லாஹ் தஆலா. எனவே நாம் ரப்பானிகளாக இருப்போம், ரப்பை சார்ந்தவர்களாக இருப்போம், ரமலானிகளாக இருக்கக்கூடாது.
ரமலானை மாத்திரம் சார்ந்த அமல் செய்வர்களாக நாங்கள் இருக்கவே கூடாது, ரப்பானிகளாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனையை நாங்கள் இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். நாளை மறுநாள் இன்னும் இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிந்து ஷவ்வாலுடைய பிறை தென்படும் வரைக்கும் ரமலானுடைய அமல்களை தொடர்ந்து சொல்வோம். ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டாலும் பெருநாளுடைய அமல்கள், ஸகாத்துல் ஃபித்ருடைய அமல்கள் என்று இன்னொரு அமல்கள் வந்து கொண்டிருக்கும். அவற்றில் ஈடுபடுவோம். பழமையாக செய்து வருகின்ற சில அமல்களை தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ் விரும்புகின்ற அமலை செய்த பாக்கியத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே பள்ளி நிர்வாகம் சார்பாக நன்றியுடைய ஒரு இடம்பெற காத்திருக்கின்றது. அதற்கு சந்தர்ப்பம் அளித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொண்டுள்ளேன். 2 உரைகளில் பேசிய விடயத்தின் சாராம்சத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் தஆலா அழகான அஹ்ஸன் தக்வீ விடயங்களை படைத்திருக்கிறார். அறிவும் அதே போன்று எங்களுடைய ஆன்மீகம், எங்களுடைய உடல் மூன்றையும் சமநிலைப்படுத்தி அமல்களில் ஈடுபட்டு சரியான முஸ்லிம்களாக நாங்கள் வாழ பழகுவோம். ரஹ்பானிகளாக இருப்போம், ரமலானிகளாக இல்லாமல் இருப்போம். அமல்களை தொடர்வோம். பலவதாக உங்களை பொருந்திக் கொள்வானாக. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Kembali Al-Manam Jumat Pali Wahidi வருடாந்த ரமலான் மாதத்தில் இரவு வணக்கங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த வருடமும் மிகச் சிறப்பாக இங்கே ரமலான் மாதம் ஆரம்பமுடன் இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது. இதற்கு பின்னால் பலரது அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி கூடக்கூடிய பொறுப்பு நிர்வாகத்துக்கு இருக்கிறது. அந்த வகையில் மல்லம் எஸ்குருன் நாச பலம் எஸ்குருல்லா என்ற அடிப்படையில் மனிதர்களுக்கு நன்றி தெரிவிக்காதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்ற அடிப்படையில் முதலாவதாக இந்த பள்ளி வாயிலில் இந்த அமலை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு முழு பொறுப்பும் காரணமாகவும் அறிவது இந்த தொழுகையை சிறப்பாக நடத்தக்கூடிய இமாம், எங்களுடைய மதிப்புக்குரிய அல்-ஹாஃபிஸ் மசூத் பலானி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஏனைய பள்ளி வாயில்களில் இந்த தொழுகையை நடத்துவதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பலர் சேர்ந்துதான், பல ஹாஃபிஸ்களை கொண்டுதான் இந்த தொழுகையை நடத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் தனியாக நின்று ரமலான் ஆரம்பம் முதல் இறுதி தினங்கள் வரை அவர்கள் தனியாக நின்று கம்பீரமாக அவர்களது குரலை கொண்டு ஏற்ற இலக்கங்களை கொண்டு உயிரோட்டமாக இந்த தொழுகையை நடத்துவது பலரது உள்ளங்களை கலந்திருக்கிறார். இந்த ஊரின் பல பாகங்களில் இருந்தும் பல பகுதிகளில் இருந்தும் பெருந்திரளான மக்கள் இந்த இடத்தை நாடி வருகின்றார்கள். அதற்கு அவரது ஓதல், அவரது கிராத், அவரது இந்த நடைமுறைவு காரணம். உங்களுக்கு தெரியும், ஆலம்பாவா மௌலவி அவர்கள் இந்த ஊரிலே ஒரு பிரபல்யமான ஒரு உலமா. அவர்களது மகனாக தான் எங்களுடைய பேசுமா அவர்கள். தஜ்வீத் கலாசாலையிலே பல மாணவர்களுக்கு அவர்கள் இந்த குர்ஆனிய கலையை கற்றுக் கொடுத்து, இல்மை கற்றுக் கொடுத்து பலரை உருவாக்கியதால் அவர்களுடைய மகனாக இன்று இந்த ஊரிலே ஒரு பிரபல்யமான ஒரு ஹாஃபிஸாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தகப்பனார் பல பேருக்கு அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்ததால் தனது மகன் இன்று அந்த பெரிய ஒரு பாக்கியத்தை அடைந்து இந்த பள்ளியிலே பல வருடங்களாக அவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே ஜமாத்தார்கள் எங்களுடைய நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது உடல் ஆரோக்கியம், அவர்களது குடும்பத்தை அனைவருக்கும் அவர்களுடைய கற்பிலை நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வதற்கும் தொடர்ந்தும் அவர்கள் இந்த பணியிலே இறுதி மூச்சு வரை அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் முதல் துஆ செய்து கொள்ள வேண்டும்.
இரண்டாவதாக இந்த பள்ளி வாயிலுடைய மோதி சத்தாமானா என்பவர் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்கள் இந்த பள்ளியிலே கடமை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வயதானவராக இருந்தாலும் கூட அவர்களுடைய பணியை எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். காலையிலே நாங்கள் இப்ப இறுதியாக இருப்பதனாடி அவர்களுடைய பணி தெரியும். சகர் முடிந்ததில் இருந்து அந்த பள்ளி வாயிலில் ஒரு தொகுப்பு கலைந்து போனால் இந்த பள்ளி வாயிலில் உள்ள சுத்தங்கள் அனைத்தையும் அவர் தனி ஒரு ஆளாக நின்று அவர் காலையிலே 10 மணி மட்டும் இந்த பணிகளை சம்பூர்ணமாக முடித்து விட்டுதான் அவர் வீட்டுக்கு செல்வார். இன்னொரு ஆள் உதவிக்கு நாங்கள் எடுத்து தருகிறோம் என்றாலும் அது தேவையில்லை, நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அப்படி ஒரு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒருவர் தான் அவர். அவருக்காகவும் நாம் துவா செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பள்ளியை சுத்தமாக வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு பகுதி. அந்த பகுதியை அவர் நின்று தனியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் நிர்வாகம் சார்பாகவும் எங்களுடைய ஜமாத்தார் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த பள்ளி வாயிலுடைய பிரச்சார பணி, இந்த பிரச்சார பணிகளை அழகான முறையிலே ஒழுங்குபடுத்தி அதனை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பொறுப்பினை ஏற்று செய்து வருவதுதான் எங்களுடைய முஸ்லிம் நவீனி அவர்கள். பிஸ்மி நிறுவனத்தின் பணிப்பாளராக அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பள்ளி வாயிலே ரமலான் ஆரம்பம் முதல் கபாயர் என்ற பெரும்பாவங்கள் தொடர்பாக நோம்பு ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு பெரும்பாவங்களாக அந்த மயான் இடம்பெற்று வந்தது. அதன் பிற்பாடு இறுதி பத்திலே நாங்கள் ஏனைய பள்ளி வாயில்களிலே 2 மணிக்கு இந்த தொழுகை ஆரம்பிக்கப்பட்டாலும் நாங்கள் 1 மணி தொடக்கம் ஆன்மீக அமர்வு என்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்து விரும்பியவர்கள் மார்க்கத்தை கற்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் மாத்திரம் வந்து கலந்து கொள்ளலாம். தொழுகைக்காக வருபவர்கள் விரும்பினால் தொழுகை கொண்டு கொள்ளலாம் என்று சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். கடந்த பல வருடங்களாக அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள், பெண்கள் உட்பட அந்த நிகழ்ச்சிகளில் உரிய டைமுக்கு வந்து அந்த ஆன்மீக அமர்வு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார்கள். அதனை மிக சிறப்பாக ஆன்மாவுக்கு தேவையான தலைப்புகளில் கூடுதலாக முஸ்லிம் அறிஞ அவர்கள் அந்த பணியை செய்தார்கள். அவர்கள் அவர்களது சொந்த பணிகளுக்கு அப்பால் மிகவும் ஈடுபாட்டோடு பணியை முன்னெடுக்கும் அந்த ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அவர்கள் ஈடுபட்டதை நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் மறைந்திருப்பீர்கள். எனவே அவர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி தெரிவித்து அவர்களது ஆய்வு விருத்திக்கும் ஆய்வுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நாங்கள் துவா செய்து கொள்கிறோம். அதோடு இந்த பள்ளி வாயில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த பயான் நிகழ்ச்சிகளை நிறைய உலமாக்கள் வந்து பயன் செய்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இந்த சந்தர்ப்பத்தினை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே ஜிப்ரி மதனி அவர்களுக்கும், மன்சூர் மதனி, ஜலீல் மதனி, டாக்டர் கலாநிதி நஸ்மல் பலாஹி, அஸ்மர் பலாஹி, நொஃபைல் நலிமி, அஸ்ரர் நலிமி, அத்தோடு இங்கே ரமலானும் ஆரோக்கியம் என்ற ஒரு தலைப்பில் இந்த காட்டாங்குடி வைத்தியசாலை விசேட வைத்திய நிபுணராக இருக்கின்ற முஸ்லிம் அலி நுசைர் டாக்டர் அவர்கள் வந்து ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானை ஒப்பிட்டு உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பாக ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்றை ஆரம்பத்திலே நடத்தி சென்றார். அவர்களுக்கும் அக்கரைப்பட்டு சியாம் சலபி, மனோஜ் அபுபக்கர், டாக்டர் எம்டிஎம் ரிஸ்வி மஜீதி ஆகியோர் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பான சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தி நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நேரலை மூலம் இந்த ரமலான் 30 நாளும் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள். அதிலே தியாகுலை தொழுகை
பின்னர் நடக்கின்ற அந்த பயான் நிகழ்வு, நோன்பு 20 மட்டும் அந்த நிகழ்வு, அதற்கு பிறகு 1 மணியிலிருந்து நடைபெற்ற அந்த நிகழ்வு, இவைகளை அவதானி மீடியா இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களது மதியங்கள் மஜீத், பைசர் ரஹ்மான் ஆகிய இருவருக்கும் இந்த பணியை சிறப்பாக செய்தமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு முகப்பொதைக்கு பின்னரும் சகாபாக்கள் வரலாறு தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த பள்ளியில் நடைபெற்று வருகின்றது. அந்த சகாபாக்கள் வாழ்வை கற்றுக்கொள்வோம், அவர்கள் மீது கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பிலே மிக பிரயோசனமான நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. அது கூடுதலான பெண்கள் வீடுகளிலே இருந்து அதனை நேரலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனை செய்த தெளிவு மீடியா அவர்களுக்கும் அதன் பணிப்பாளர் நௌபர் சகோதரர் அவர்களுக்கும் அவர்களது புதல்வர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை செய்து கொள்கிறோம். அடுத்ததாக இங்கே தேநீர் விநியோகம் மிகவும் சிரமமான ஒரு பணி. அதனை ஒவ்வொரு நாளும் அதன் அந்த குவாலிட்டி குறையாமல் செய்து தருகின்ற எங்களுடைய விகாஸ் சகோதரர் அவரும் அவரோடு இருக்கிற ஹரீப் என்று சொல்லக்கூடிய சகோதரரும் மிக சிறப்பாக அதனை செய்து தந்தார்கள். அந்த பணிகளை விநியோகிக்கின்ற வகையில் கூடுதலான சகோதரர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் பள்ளி வாயில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பணிக்காக கூடுதலான சகோதரர்கள் தங்களது பொருளாதார ரீதியாக நிறைய பங்களிப்புகள் செய்தார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கும் அந்த எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய நிர்வாகத்தில் இருந்து முக்கியமாக 2 பேர் இந்த பணிகளில் முழு மூச்சாக ஈடுபட்டவர்கள். எந்த ஒரு நிறுவனமும் சிறப்பாக இயங்குவதென்றால் அதில் ஓரிருவரின் தியாகம் மிக பிரதானமாக இருக்கும். அந்த வகையிலே எங்களுடைய பள்ளிவாயில் பொருளாளர் துணைசாரியார் அவர்கள் இந்த பள்ளிவாயிலுக்கென்றே அவர்கள் 24 மணி நேரமும் இதுக்குள்ளே இருந்து இந்த பணிகளை காணக்கூடியவர்கள். முழு ஏற்பாடும் அவர்களுடைய பொறுப்புடையார் நடந்திருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களோடு எங்களுடைய அன்சார் சகோதரர் உத்தியோகர் பிரதேச சபை உத்தியோகர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த பள்ளி வாயிலை நாடி இவ்வளவு தூரம் வந்து கலந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய ஜமாத்தார்கள், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பள்ளி வாயில் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அடுத்ததாக இங்கே இறுதிக்காக இருக்கின்றோம் 30 சகோதரர்களுக்கிட்டே நாங்கள் இந்த இறுதிக்காக கலந்து வர இருக்கிறோம். 3வது வருடமாக இந்த இறுதிக்காக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே கலந்து கொண்ட ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த பள்ளிவாயில் நிர்வாகமும் அதனை முழுமையாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த பள்ளிவாயில் நிர்வாகத்தின் தலைவர் செயலாளர் உட்பட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறும் முறை இஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி